என் பிள்ளைகள் சாலிகாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை நாம் துஆ செய்கிறோமா என்று பார்க்கின்ற நேரத்திலே பிள்ளைகள் எப்பொழுது வீட்டை விட்டு தொலைவார்கள் என்று பார்க்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எப்பொழுது வீட்டை விட்டு போவார்கள் என்ற பிள்ளைகளும் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தையை பார்த்தாலே பிடிக்காத பிள்ளைகள், பிள்ளையை பார்த்தாலே தந்தைக்கு பிடிக்காத தந்தைகள், இப்படி போய்கொண்டிருக்கிறது காலங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பக்கம் இளைஞர்களிடத்திலே நிறைய போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பழக்கம் என்னவென்று சொன்னால் கூடா நட்புகள். நல்ல நண்பர்களை யாருமே நண்பர்களாக எடுத்துக் கொள்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய குணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்லவனா கெட்டவனா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் நண்பனை பாருங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லவரா கெட்டவரா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு பாருங்கள். அபூபக்கர் நல்லவரா கெட்டவரா என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாருங்கள். நல்ல நண்பர்களை, நல்ல நட்பு வட்டாரங்களை நாம் நம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இது பெற்றோர்கள் கவனத்திலே வைக்க வேண்டும். யாரிடத்தில் சேருகிறார்கள், என்ன பழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, பெற்றவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மாறு செய்யாத குழந்தைகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலங்கள் எல்லாம் பெற்றவர்களுக்கு தெரியாமலேயே நிறைய பெரும் பாவங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்று மிகைத்து போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெற்றோர்கள் எதை சொன்னாலும், பிள்ளைகள் எதை சொன்னாலும் பெற்றோர்கள் நம்பி விடுகிறார்கள். கல்லூரிக்கு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டவர்கள் வெளியிலே சுத்தக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர்களை நாம் பார்க்கிறோம். யுவதிகளை நிறைய பேர்களை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல நடைமுறைகளை நம் பிள்ளைகளுக்கு அவர்களின் வாழ்க்கை பூராவும் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் வழி தவற மாட்டார்கள். அவர்கள் அமெரிக்காவில் இருந்தால் கூட வழி தவற மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களை நம் பிள்ளைகள் பெற்றதிலிருந்து அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாப்பிடுகின்ற நேரத்தில், மலம் கழிக்கின்ற நேரத்தில், பேசுகின்ற நேரத்தில், தூங்குகின்ற நேரத்தில், தூங்கி எழுகின்ற நேரத்தில், அவர்கள் பள்ளிக்கூடம் போகின்ற நேரத்தில், பள்ளிக்கூடம் போகிவிட்டு வந்ததற்கு பின்னால், பள்ளிவாசலுக்கு அனுப்புகின்ற நேரத்தில், தொழுகை விஷயங்களிலே அவர்களை எழுப்புகின்ற நேரத்திலே, இவைகளை எல்லாம்